சபாஷ், படம் ஆரம்பிக்குது பாருங்க. ஜப்பானிய கிரைம் லார்ட் மைனஸ் கொராடா. அடேங்கப்பா, ஒரு பொண்ணை கொடூரமா கொன்னுட்டான். அப்புறம் சீக்கிரமா சுத்தம் பண்ணிட்டு ஒரு பயங்கரவாதிய ஃபோன் பண்ணுறான். ஜன்னல் வெளியே பார்த்தா என்னடா இது, அவன் பாடி கார்ட்ஸ் எல்லாம் செத்து கிடக்குறாங்க. அப்படியே சீச்சி, சொல்ல மாட்டேங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சி. உடனே துப்பாக்கி எடுத்துட்டு தயாரா நிக்கிறான். அப்போ பின்னாலிருந்து ஒருத்தன் சடாருன்னு வந்து கொராடாவோட கழுத்தை பிடிச்சு கொன்னு புட்டுறான். அந்த கொலைகாரன் பேர் கிம். மிஷன் முடிஞ்சிச்சு. இப்போ அவன் ஒரு சாதாரண எலக்ட்ரிஷியன். சும்மா கொராடா வீட்டை விட்டு போயிடுறான். ஆனால் ரகசியம், கிம் ஒரு பழைய ரகசிய ஏஜென்ட். சின்ன வயசுலயே கொலை மிஷின் பண்றதுல ட்ரைனிங் சூப்பர். அவன் மிஷன் முடிஞ்சதுன்னு சொல்லி உடனே சீக்ரெட் ஏஜென்சி அவனுக்கு ராஜினாமா லெட்டர் கொடுக்குது. ஆனால் சில பார்ட்டிகள் அவனை இன்னும் யூஸ் பண்ணிக்க பிளான் பண்றாங்க. அடேங்கப்பா, கொல்லறதுல அவருக்கு அபாரமான திறமை. அதனால அவருக்கு பணம் கொடுக்க ஆளுங்க வரிசையா நிக்கிறாங்க. பல வருஷமா கொலைகாரனா வேலை பார்த்தாச்சு. கிம் கொராடாவை கொன்னுட்டு வேலையை விட்டுடுறேன்னு முடிவு பண்ணிட்டாரு. சம்பளம் வாங்கிட்டு ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்துருக்காரு. பனாமா கடற்கரை படம் பார்த்துட்டு அங்க போகணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சீன் மாறுது. தைலேந்து யங் ஜூன்னு ஒரு அழகு பொண்ணு. அவங்க பொண்ணு யூமின்க்கு காலை உணவு செய்து கொடுக்குது. யங் ஜூ தான் கிம்முடைய முன்னாள் காதலி. கிம் கொலைகாரனா மாறிய பிறகு குடும்பத்தையே மறந்துட்டாரு. யூமின் ஸ்கூல்ல விட்டுட்டு வர்றப்போ ஸ்கூல் முடிஞ்சதும் உனக்கு ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு வந்து விடுவான்னு சொல்லிட்டு போயிடுறா. ஸ்கூல் முடிஞ்சு ஒரு பொண்ணு வந்து யூமின்னை எடுத்துட்டு போறா. ஆனா வீட்டுக்கு அழைச்சு போகல, கடத்திட்டு போறா. இந்த செய்தி யங் ஜூ கிட்ட போச்சு. அவங்களோட பழைய அதிகாரி சூன்சுங் என்னும் ஒருத்தர் மூலமா கிம்ம சந்திக்க முயற்சி பண்றாங்க. ஆனா கிம் அவங்க மனைவியை மறந்துட்டாரு, எதுவும் பண்ண மாட்டாரு. கிம் சூன்சுங் கிட்ட சொல்றாரு யங் ஜூக்கு சாக்குறேன்னு சொல்ல சொல்லி. காணாம போன கடத்தப்பட்ட குழந்தைகளோட போஸ்டரை பார்த்துட்டு யங் ஜூக்கு ஒரு ஹை ரேங்க் அதிகாரி ஃபோன் பண்றாரு. அவங்க பொண்ணோட இருப்பிடம் தெரியும்னு சொல்றாரு. யோசிக்காம யங் ஜூ அந்த அதிகாரியை பார்க்க ஓடுறாங்க. ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட். அந்த ஆக்சிடென்ட்ல அவங்க உடம்பு பாதி மாயமாகிடுச்சு. ஆனா சாவோட கடைசி நிமிஷம் வரைக்கும் பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க. இந்த செய்தியை கேட்டுட்டு கிம் அவங்க காதலி யங் ஜூவோட உடம்ப பார்க்க தைலேந்து வர்றாரு. காரோட உள்ளே அவன் காதலி மைனஸ் ஒரு சின்ன பொண்ணோட போட்டோவை பார்க்கறான். அந்த போட்டோவை எடுத்துட்டு சூன் கிட்ட போறான். அந்த பொண்ணு யாருன்னு கேக்குறான். சூன் சொல்றான் அது யங் ஜூவோட பொண்ணு யூமின்னு. அதை கேட்டு கிம்முக்கு பயங்கர வருத்தம். சாயங்காலம் ஒரு ஃபோன் கால். நீ ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ, கோரடா அண்ணன் உன்னை கொல்ல திட்டம் போட்டுட்டான். டென்ஷன். அப்புறம் கோரடா அண்ணன் ரேவை பார்க்கறோம். டெரர் கில்லர். அண்ணன் போட்டோ முன்னாடி சத்தியம் பண்றான், கொலைக்காரனை தேடி பிடிச்சு கொள்றேன்னு. கொஞ்ச நேரத்துல கிம்முடைய ஒரு டீம் உறுப்பினரை பிடிச்சு ரொம்ப கஷ்டப்படுத்தி தகவல் எடுக்கிறான். அந்த ஆளு எல்லா தகவலையும் சொல்றான். பிறகு காருண்யம் கேட்கறான். ஆனா ரே அவனை கொடுமைப்படுத்தி கொன்னுடுறான். இதுல கிம் தன் பொண்ணை தேடி பேங்காக் போக முடிவு பண்றான். மறுபக்கம் ரே ரொம்ப டென்ஷன். சரிங்களா? கதையில ரே கிம்ம கொல்ல போறதுக்கு முன்னாடி அவனை ரொம்ப துன்புறுத்திட்டு கொல்லணும்னு ஃபுல் பிளான் பண்றான். அப்புறம் கிம் பேங்காக்கிற்கு போறான். அங்க யங் பே என்னும் ஒருத்தரை சந்திக்கிறான். அவன் தான் சூன்சுங்கோட ஃப்ரெண்ட். கிம் அவன்கிட்ட அவனோட பெண் பிள்ளையோட படத்தையும் காதலி படத்தையும் காட்டுறான். அதை பார்த்துட்டு யங் பேக்கு கிட்னாப் பத்தி சின்னடியா கிடைக்குது. யங் பே சொல்றான் அவன் ஸ்டேட் ஏஜென்ட் யங் சூவும் அவங்க பெண் பிள்ளையும் கிட்னாப் ஆகுறதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கான்னு. சூப்பர் ட்விஸ்ட். அப்புறம் கிம் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஜாங் சூ என்னும் ஒருத்தனை சந்திக்கிறான். அவன்கிட்ட அவனோட கும்பல் எங்க இருக்குன்னு கேட்கிறான். அவன் சொல்லலன்னா கிம் அவனோட 2 விரல்களையும் வெட்டி போடுறான். அவன் அலறி அழுகிறான். அவனை அங்கேயே விட்டுட்டு கிம் போயிடுறான். அந்த நேரத்துல ரேவும் பேங்காக்கிற்கு வந்துருச்சு. ஒரு டீச் அவன்கிட்ட வந்து ரொம்ப கெட்ட மாதிரி பேசுறான். ரே சும்மா இருக்கல, அவனை அடிச்சு கொன்னுடுறான். கிம் அவனோட பெண் பிள்ளைய ஸ்கூல்ல இருந்து எடுத்துட்டு போன அந்த அம்மனிய பிடிக்கிறான். அவ கிம் கிட்ட சொல்றா நமக்கு பணம் வேணும்னு அதிரடி. அடேங்கப்பா, உயிரே போச்சுன்னு நினைச்சேன். ஒரு பெரிய கஷ்டம். என்ன கஷ்டம்னா நம்ம பையனுக்கு சிகிச்சை செய்யணும். அதான் சில கெட்டவங்க ஒரு பொண்ணை கடத்தி தாய்லாந்துக்கு அனுப்ப சொன்னாங்க. அதில நல்ல காசு கிடைக்கும், பையனுக்கு சிகிச்சை பண்ணலாம்னு. அந்த பொண்ணு சொல்றா அவங்க பொண்ணு இன்னும் உயிருடன் இருக்குன்னு. அந்த கிம் கிட்ட ஒரு சிண்டிகேட் விஷயத்தை சொல்றா. அப்புறம் அந்த கிம் யார்கிட்ட போறான்? யங் பேய் கிட்ட. யங் பேய் அவனுக்கு உதவி பண்றாரு. ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பொண்ணு யூ அவங்க கிட்ட கூட்டிட்டு போறாங்க.
ஒரு புகைப்படம் கொடுக்கறான் கிம். அந்த யூ ஒரு கட்டிடத்துக்குள்ள கூட்டிட்டு போறா. அங்க என்ன இருக்குன்னா குழந்தைகள். கிம் பதறிடுறான். காவலாளிகளை பயமுறுத்தி அவன் பொண்ணை பத்தி கேட்கிறான். என்னன்னா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி. அவங்க கோபத்தை அடக்க ஒரு பொண்ணை கொன்னு போடுறாங்க. கிம் அதிர்ச்சியில மயங்கிடுறான். அந்த நேரம் ரே வருறான். நிறைய பேரை அடிச்சு போடுறான். கிம் கிட்ட வந்து நிற்கிறான். கிம் யூயியையும் குழந்தைகளையும் கூட்டிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறான். சாரிங்க, கிம் மற்றும் ரே இடையில மகாபோர். அட, அப்படி ஒரு சண்டை. ரொம்ப நாளா எதிரிகள் இல்லையா, இப்போ ஒருத்தர் கொடூரமான கொலையாளின்னு தெரிய வந்துச்சு. அவருக்கு பொண்ணை காப்பாத்த சமயம் இல்லைன்னா ஜன்னல் உடைச்சு கட்டிடங்கள்ல குதிச்சு ஓடிட்டாரு. அதே சமயம் யூஐயும் குழந்தைகளோடும் போலீஸ் பிடிச்சு ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. அங்க இருந்து யூஐ என்ன சொன்னாலோ போலீஸ் நம்பி விடுதலை பண்ணிட்டாங்க. அட பாருங்க, கிம் காரோட்டி அவர் பொண்ணுக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ற கட்டிடத்தை தேடிட்டு இருக்காரு. ஆனா ரே ஒரு துப்பாக்கி கடையில புகுந்து கடைக்காரரை ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிட்டாரு. அப்போ சில கொள்ளைக்காரங்க வந்து கையில ஆயுதத்தோட இருக்கிற ரேயை பாக்குறாங்க. அப்பப்பா கிம் என்ன பாக்குறாருன்னா அவர் பொண்ண மானிட கடத்தல் கும்பல் கடத்திட்டு போறது. உடனே அவர் ஓடி போய் காப்பாத்த முயற்சி பண்றாரு. ஆனா அந்த நேரத்துல ரே கிம் மேல அந்த ஆயுதத்தால தள்ளி தள்ளி சுடுறாரு. கிம் உயிர் காப்பாத்த அவர் காரை வேகமா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அடப்பாவி, காரை ஓட்டுறானே பாருங்க. டேய், போலீஸ்காரோட மோதிடுச்சு. ஆனா அவன் ஓடிட்டான். டேய், கிம் காரை விட்டு இறங்கி பெண் பிள்ளைக்கு ஹார்ட் சர்ஜரி நிறுத்திட ஓடுறான். அடேங்கப்பா, ரே போலீஸ்காரன் மேல துப்பாக்கி சுடுறான். அந்த கிம் கட்டிடத்துக்கு போய் சேர்றான். காப்பாளர்களை அடிச்சு புடைச்சி தள்ளி பெண் பிள்ளையை கொண்டு போய் ஒரு ஓட்டலுக்குள்ள ஓடி போய் மறைஞ்சிடுறான். அப்புறம் லேண்ட் ஒருத்தன் வர்றான். அவன் தான் சிண்டிகேட் லீடர். நியூஸ் பார்க்கறான். போலீஸ் அவன் இருக்கிற இடத்துக்கு வந்துடுச்சு. எல்லா வேலையும் நிறுத்த சொல்லியிருக்காங்க. லேன் அவனோட டீம் எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ரே கிரனேட் எடுத்துட்டு நுழைஞ்சு யாராவது என் மேல தாக்குனா இந்த இடத்தை வெடிச்சு உடைச்சிடுவேன்னு மிரட்டுறான். சும்மா மிரட்டல இல்ல, லேனிடம் உதவி வாங்க வந்திருக்கான் ரே. லேனிடம் சில காவலர்களை வேண்டி நிற்கிறான் அவன் பாதுகாப்புக்காக. லேனும் சம்மதிச்சிடுறான். அவன் சில டீம் மெம்பர்ஸ்களை அவன் சொல்றான் போகலாம்னு. அதே நேரத்துல கிம் அவன் பொண்ணோட ரெஸ்டாரண்ட்ல மறைஞ்சிருக்கான். அப்புறம் யூஇக்கு ஃபோன் பண்ணி பொண்ணை பார்த்துக்க சொல்றான். அப்போ ஒரு டாக்டர் ஹோட்டல்ல வர்றான். கிம் அவன்கிட்ட எல்லா பிரச்சனையையும் சொல்றான். யூஇ வர்ற வரைக்கும் பொண்ணை பார்த்துக்க முடியுமான்னு கேட்குறான். அப்புறம் கிம் பொண்ணை விடை சொல்லணும்னு முடிவு பண்றான். அவனுக்கு உடம்பு நடுங்குது. பொண்ணை அணைச்சிக்கிட்டு கண்ணீர் விடுறான். உண்மையிலேயே கிம் அவன் பொண்ணை இதுவரைக்கும் சந்திக்கல. அவன் உயிருக்கு அபாயம் இருக்கிற நேரத்துல தான் சந்திக்கிறான். இருந்தாலும் கிம் அவன் பொண்ணை இந்த கஷ்டத்திலிருந்து காப்பாத்த முயற்சி பண்றான். பொண்ணை ஒரு ரூம்ல அடைச்சிட்டு போறான். டாக்டர் கிட்ட பாஸ்போர்ட் கொடுத்து யூஇ கிட்ட கொடுக்க சொல்றான். யூஇயும் யூமினும் பாதுகாப்பா பேங்காக் போகணும்னு. அப்புறம் கிம் லேன் கேங்காரங்க கிட்ட போய் அவங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தராவும் அடிச்சு தள்ளுறான். அவன் பொண்ணை சூட் கேஸ்ல வச்சு கொடுக்கிறான். இங்க ரே அவன் கண்ணுல அந்த பெட்டி தெரியுது. அப்பவே அவனுக்கு ஒருடியா வருது. அவன் பொண்ணை கொன்னா அவன் அண்ணனுக்கு பழி வாங்கலாம்னு. அந்த பக்கம் லாம் பசங்க கிம்ம மடமடன்னு கார்கிட்ட இழுத்துட்டு போறாங்க. யூன் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கா. யோசிக்காம அவங்க காரை மோதிடுறா. அடேங்கப்பா, கிம்ம காப்பாத்திட்டா. கிம் ரே காரை பின்தொடர்ந்து ஓடுறாரு. கண்ணாடியில குண்டு வெடிச்சிடுச்சு. கார்க்குள்ள நுழைஞ்சிட்டாரு. ரே வேகமா ஓட்டுறாரு. கிம்யும் இன்னை அங்கிருந்து காப்பாத்த போறாருன்னு நினைச்ச நேரத்துல ரே கத்தியால மார்ல குத்திடுறாரு. அடக்கடவுளே, கிம் கடுப்பா ஒரு வெடிகுண்டை எடுத்து புதைச்சிடுறாரு. டூம் கார் திருகி விழுந்துடுச்சு. 2 பேருக்கும் காயம். கிம் பொண்ணை காப்பாத்த அவன் கிட்ட ஓடுறாரு. யூமினை இங்கிருந்து கூட்டிட்டு போன்னு யூனிட்ட சொல்றாரு. ரே வெடிச்சாட்டில நல்லா இருக்காரு. கிம்ம மேல மறுபடியும் தாக்குறாரு. கிம் அலறி அடிச்சுடுறாரு. இனிமே உயிர் பிழைக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு கிரெனேட் வீசிட்டு தன்னைத்தானே பலி கொடுத்துடுறாரு.